ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒரு குவிஸ், அதாவது டெஸ்ட்டு சீரியஸ் வரும் இதிலேருந்து. ஓகேங்களா? நீங்கள் இப்போது ஓரெழுத்து ஒரு மொழி படிக்கிறீங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த டெஸ்ட்டை நான் வீடியோ ஃபார்மெட்டில் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் நான் ஃபஸ்ட்டு 10 ஓரெழுத்து ஒரு மொழியாக எடுத்திருக்கேன். இந்த 10 ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டோட PDF வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் கொடுக்கப்பட்ட 68 ஓரெழுத்து ஒரு மொழியில் ஃபஸ்ட்டு 10 ஓரெழுத்து ஒரு மொழி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து நான் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 10 படிச்சுட்டு இதில் உங்களோட இந்த டெஸ்ட்டு சீரியஸை பண்ணுறப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இப்போ நான் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆச்சாமரம், திப்பிலி, அன்பு, தாமரை. திப்பிலிங்கிறது தான் சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நாமகள் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ, இ, ஐ, உ. ஆப்ஷன்ஸ் ஆன்சர் இ. தேர்டு கொஸ்டின், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம் ஆகிய அனைத்து பொருட்களையும் உணர்த்தும் எழுத்து எது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஆ தான் ஆன்சர். ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத பொருள் எது? கடுகு, சர்க்கரை, சந்திரன், பாசன். ஆன்சர் பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மதகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உ, ஏ, ஐ, ஓ. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓ. ஓகேங்களா? ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இருமாப்பு, இகழ்ச்சி, இருமல், இலக்கு. ஆப்ஷன்ஸ் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இருமாப்பு. உமையவள் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஐ, இ, உ, ஆ. ஆன்சர் உ. ஊன், தசை ஆகிய பொருட்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் உ, ஐ, இ, ஓ, ஐ, ஆ. ஊ தான் ஆன்சர்ஸ். குறி என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஆ, ஏ, ஐ, ஏ. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏங்கிறது ஆன்சர். கீழ்காண்பவற்றுள் சிவன் என்ற பொருளை தராத ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆ, ஏ, இ, உ. ஈ தான் ஆன்சர். கொன்றை மற்றும் ஆபத்து ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஓ, ஐ, ஆ, இ. ஆன்சர் ஓ. பெருநோய் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் உ, இ, ஐ, ஏ. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐ. நான்முகன் என்ற பொருளை தராத ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஆ, ஓ, இ, உ. ஆன்சர் பார்த்திங்கன்னா இ. 8 என்ற எண் வடிவம் மற்றும் சேய்மை ஆகியவற்றை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் உ, இ, ஆ, ஆ. ஆ தான் ஆன்சர். விகுதி மற்றும் இகழ்ச்சி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உ, ஏ, இ, ஓ. ஆன்சர் பார்த்திங்கன்னா இ தான் ஆன்சர். செலுத்துதல் மற்றும் மேல் நோக்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஓ, ஏ, ஆ, உ. ஆன்சர் ஏ. துர்க்கை மற்றும் பந்து ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஆ, இ, ஐ, உ. ஆன்சர் ஐ. இந்திரவில் மற்றும் சிறிய பறவை ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ, இ, ஏ, ஐ. ஆன்சர் இ.
ஒளிவு மற்றும் வினா பரிநிலை ஆகிய பொருட்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஓ, உ, இ, ஏ. ஆன்சர் வந்து ஓ. ஆச்சாமரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஏ, உ, ஆ, ஆ. ஆன்சர் வந்து ஆ. கடுகு மற்றும் கோலை ஆகிய பொருட்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் இ, ஐ, ஆ, உ. ஆன்சர் வந்து ஐ. திங்கள் மற்றும் சந்திரன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ, ஆ, உ, ஓ. ஆன்சர் வந்து உ. கொக்கு மற்றும் நரி ஆகிய விலங்கு பறவைகளை குறிக்க ஓரெழுத்து ஒரு மொழி எது? குறிக்கும் ஒரு ஆ, இ, உ, ஐ. ஆப்ஷன் இ. கீழ் காண்பவற்றுள் திருமால் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் இணை எது? இங்கே நிறைய இணை இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ, ஏ அப்படிங்கிற ஆன்சர். ஒரு இடைச்சொல் மற்றும் ஆச்சரியம் ஆகிய பொருளை தரும் குறில் எழுத்து எது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸில் இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஓ. பாஷாணம் மற்றும் மருந்து ஆகிய பொருட்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மருந்து மற்றும் பெருநோய் அது சம்மந்தமாக வந்தாலே நம்ம வந்து ஐயத்தான் குறிக்கணும். ஐதான் ஆன்சர். வரை மற்றும் உடன்பாடு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஏ, ஐ, ஏ, ஆ, ஆ, ஓ. ஆ தான் ஆன்சர். நெடிலா. தும்பை மற்றும் கன்னி ஆகிய தாவர பெண்மை குறியீடுகளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து ஐ. வெளிக்குறிப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஏ, ஏ, ஓ, ஆ. ஆ. இதில் ஏங்கிறது தான் ஆன்சர். ஏ அப்படிங்கிறது ஆன்சர். அசைநிலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எவை? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பேர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து ஆ, ஐ. உயர்வு, இழிவு, கழிவு ஆகிய 3 குணங்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து ஓ. கிழங்கு மற்றும் குரு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து ஐ. உண்ணல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் வந்து ஆ, உ, ஆ, ஓ. ஊங்கிறது தான் ஆன்சர். அம்பு என்ற பொருளை தராத ஓரெழுத்து ஒரு மொழி எது? கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆ அப்படிங்கிறது தான் ஆன்சர். தலைவன், கணவன், தந்தை ஆகிய அனைத்து பொருட்களையும் தரும் எழுத்து எது? ஆப்ஷன்ஸ். ஆன்சர் வந்து ஐ. அழிவு மற்றும் குகை ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் உ, ஓ, இ, ஈ. ஈ அப்படிங்கிறது ஆன்சர். வினா எழுத்து என்ற இலக்கண பொருளை நேரடியாக தரும் குறில் எழுத்து. ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஆன்சர். மேன்மை மற்றும் மென்மை என்ற இரு எதிர் முனை பண்புகளையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐங்கிறது தான் ஆன்சர். அண்மை சுற்று மற்றும் இங்கே ஆகிய இடப்பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈ தான் ஆன்சர். உருக்கம் என்ற பொருளை தரும் இரு ஓரெழுத்து ஒரு மொழிகள் எவை? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ, உ. தாமரை இதழ் என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் வந்து ஈ. நினைவு அல்லது அழைத்தல் ஆகிய மனச்செயல்பாடுகளை குறிக்கும் குறில் எழுத்து எது? ஆன்சர் வந்து ஓ.
சுட்டெழுத்து என்ற இலக்கணப் பெயரை நேரடியாக பொருளாக கொண்ட இரு குறில் எழுத்துக்கள் எவை? ஆன்சர் வந்து ஆ, உ. ஒரு இனம் அல்லது சொல் ஆகிய பொது பெயர்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஒரு இனம் மற்றும் சொல். ஆ அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேனீ மற்றும் பாம்பு ஆகிய இரு விஷத்தன்மை உடைய உயிரினங்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஈ அப்படிங்கிறது தான் ஈ. ஆசை மற்றும் ஐயம் ஆகிய இரு மனநிலை உணர்வுகளையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஐ. வியப்பு என்ற பொருளை தராத ஓரெழுத்து ஒரு மொழி எது? இ. இணைப்பு மற்றும் இச்சை ஆகிய பொருட்களுக்கு தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ அப்படிங்கிறது தான். மகிழ்ச்சி மற்றும் ஐயம் ஆகிய இரு உணர்வுகளையும் குறிக்கும் குறில் எழுத்து எது? ஓ அப்படிங்கிறது தான். பார்வதி என்ற தெய்வ பெயரை நேரடியாக பொருளாக கொண்ட ஓரெழுத்து ஒரு மொழி எது? இ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட்டு இப்போ நமக்கு இதாகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைமும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை வந்து போட்டு பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் பார்ட் 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இதே 10 இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் அடுத்து வரும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஒரு குவிஸ் வந்து வேணும்னா இந்த டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.